நம்ம லைஃப்ல சில பேர் வந்து நம்மளுக்கு தொந்தரவு குடுத்துட்டு, நம்மள வந்து முன்னேற விடாம, நம்மள எதுவுமே பண்ண விடாம, நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த ஈவன் சாப்பிட கூட விடாம, நம்மள ரொம்ப அடிமைத்தனம் பண்ணி, அடிமையாக்கி, அடிமையா வச்சுக்கிட்டு, நம்மள வந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு, நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, நம்மள வந்து ஒரு ஜெயில்ல கூட நம்ம நிம்மதியா இருந்துரலாம். அந்த ஜெயில்ல கிடைக்கிற ஒரு நிம்மதி கூட, நம்ம வீட்ல கிடைக்காத அளவுக்கு சில பேர் நம்மள வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி, எதுவுமே வேணான்னு நம்ம படிச்ச படிப்ப வச்சு, நம்ம சம்பாரிச்சு, நம்ம லைஃப்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தா, அதே சில பேரு சும்மா இருக்க முடியல. மறுபடியும் நம்மகிட்டயே திரும்பி திரும்பி வந்து வம்பிழுத்து பார்க்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு நம்மள பார்த்து வயித்து எரிச்சல். ஐய்யய்யோ! இவ வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிருவாளே! 0வா போயிருவாளே! இவ வந்து இப்படி ஆயிருவா, இவ அப்படி ஆயிருவா, அவ சாப்பிட முடியாது, இவ வாழ முடியாது, இவ நாசமா போயிருவா, இவ உயிரோடயே இருக்க மாட்டா, இப்படிலாம் சில பேர் நெனச்சிருப்பாங்க. ஆனா, இவங்க நெனச்சதுல ஒண்ணு கூட நடக்கல. ஒண்ணு கூட நடக்காம, நம்ம வேலைய பார்த்துட்டு, நம்ம அறிவ வச்சு, நம்ம படிச்ச படிப்ப வச்சு, நம்ம வாழ்க்கைய நம்ம நடத்திட்டு இருந்தா, அவங்களுக்கு அத பார்த்து வயித்தெரிச்சலா இருக்கு. ஏன் வயிறு எரியுது? எதுக்காக? அவங்கவங்க வேலைய பார்த்தா அவங்கவங்களுக்கு நல்லது. எங்கள நிம்மதியா விட்டுறணும். நாங்க நிம்மதியா எங்க வாழ்க்கைய பார்த்துட்ருக்கோம். நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ யாரையும் போய் நம்ம ஒரு விஷயம் பிடிக்கலையா, அந்த விஷயத்த கூட்டி அள்ளி குப்பை தொட்டியில போட்டாச்சு. குப்பை தொட்டியில போட்டு வருஷக்கணக்கானத திருப்பி நோண்டி பார்த்தா, அதுலேருந்து பேட் ஸ்மெல் தான் வருது அதிகமா. ஸோ எங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வேணாம். அந்த கெட்ட கிருமி வேணான்ட்டு நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். திரும்பி திரும்பி அந்த பேட் ஸ்மெல் எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு, எங்களையே எங்க போறோம் வரோம் நோட்டமிட்டுட்டு இருக்குது. ஸோ அந்த பேட் ஸ்மெல் எங்களுக்கு புடிக்கல. அத குப்பையிலே போட்டாச்சு.